என் தங்கப்பிள்ளையே, வரமருளக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் ராஜயோகத்தை அல்லவா அள்ளி கொண்டு வந்து உன் தாயானவள் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கென கொடுக்கின்ற இந்த ராஜயோகத்தை என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் சரியாக பெற்றுக்கொள். சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து உனக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும் விதமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நேரத்தில் இந்த வராகி உன்னோடு துணை நிற்கிறாளோ அந்த நேரத்தில் உன் வெற்றி உன் அருகில் வந்து விட்டது. உன் கைகளை மட்டும்தான் அது தொட வேண்டும். மற்றபடி இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நெருங்கி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன். உனக்கான வெற்றியை விடியலாக கொடுப்பதற்கு. வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் நிச்சயமாக என் குழந்தை வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் நான் இப்படித்தான் என்று தவறான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கவே கூடாது. தவறு என்று தெரிந்த பிறகு பிடித்த பிடியிலேயே நின்று கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளையும் கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. வில் வளைந்து கொடுத்தால்தான் அம்பினால் பின்னே சென்று உன்னால் எய்ய முடியும். இதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணரத் தொடங்கு. முதலில் வாழ்க்கை என்றால் என்னவென்ற ஒரு புரிதலுக்குள் இரு. எதையும் நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து கொண்டிருக்க முடியாது. எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் இதுதான் முடிவு என்று நாம் சொல்லிவிட முடியாது. நமக்கான பல விஷயங்களும் நம்மை தேடி வரும் பொழுது அதற்கு ஏற்றது போல தன்னை மாற்றிக்கொண்டு அனுசரித்து கொண்டு எவன் செல்கிறானோ அவனுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயத்தையும் நடத்திவிடும். என் குழந்தையே, ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். அதுபோலத்தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை இன்று சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடையாமல் செல்ல மாட்டார்கள். தான் எதிர்பார்த்த சந்தோஷத்தை பெறாமல் செல்லிவிட மாட்டார்கள். முழுமையாக எதையும் பெற முடியவில்லை என்றாலும் கூட அதற்கான முயற்சிகளில் இவர்கள் முழுமையாக இறங்கி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கான முயற்சிகளை முழுமையாகச் செய்து வாழ்க்கையின் வெற்றி என்னவென்று தேடி பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற நேரங்களையும் இது போன்ற சூழ்நிலைகளையும் உனக்கென கொடுக்க ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நாம் நினைத்ததை விடவும் பேரதிசயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நாம் எதிர்பார்த்ததை விடவும் மிக பெரிய பெரிய வெற்றியை எல்லாம் இந்த வாழ்க்கை தந்துவிடும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரம் உனக்கு நான் கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய பேரதிர்ஷ்டம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். பேரதிர்ஷ்டத்தின் வாசலை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ தொலைத்து விட்டாய் என்று நினைத்த ஒரு விஷயத்தை மீண்டும் பெறக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. நீ இழந்து விட்டதாக எண்ணி கலக்கம் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையாகவே நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பல அதிசயத்தை
நான் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையே, வார்த்தைகளை சிக்கனமாக உபயோகிப்பதனால் சச்சரவின்றி அமைதியாக வாழ முடியும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? எந்த ஒரு வார்த்தையையும் பேசுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிடு. இந்த வார்த்தையை நாம் இந்த இடத்தில் பேசலாமா? அது சரியாகுமா? நாம் பேசிவிட்ட பிறகு மீண்டும் அந்த வார்த்தைகளை ஒருபோதும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு நாம் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு நான் ஒரு சிறு கதையை சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். ஒரு குருவி ஒரு மரத்திடம் போய், மரமே, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் உன் மரத்தில் கூடு கட்டிக்கலாமா? அப்படி என்று ஒரு குருவி ஒரு மரத்திடம் சென்று கேட்டது. அதற்கு அந்த மரம் என்ன சொன்னது தெரியுமா? அதெல்லாம் முடியாது, நீ வேறு மரத்தை பார் என்று அந்த மரம் சொல்லிவிட்டது. சொன்னவுடன் அந்த குருவியும் மனம் கலக்கமடைந்து இன்னொரு மரத்திடம் போய் கேட்டது. அதற்கு அந்த மரம், தாராளமாக நீ என் மீது கூடு கட்டிக்கொள் என்று சொல்லிவிட்டது. அது சொன்னவுடன் குருவி சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டு அந்த மரத்தில் தன்னுடைய கூடுகளை கட்டத் தொடங்கியது. ஒரு நாள் பலத்த காற்றோடு மழை பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த குருவி முதலில் சென்று, நான் உன்னிடம் கூடு கட்டிக்கொள்ளவா என்று கேட்ட மரம் தொப்பென்று கீழே விழுந்து சாய்ந்தது. அந்த மரம் விழுந்ததுடன் குருவி கூடு கட்டிய மரம் அதிகப்படியான வலிமையோடு நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த குருவி அந்த மரத்திடம் சென்று சொன்னது, பார்த்தாயா, அன்றைக்கு உதவி என்று நான் உன்னிடம் கேட்கும் பொழுது நீ எனக்கு அதை செய்யவில்லை. இப்பொழுது நிலைமையை பார்த்தாயா என்று கேலியோடு சிரித்தது. அதற்கு அந்த சாய்ந்த மரம், என்னோட வேர்கள் மிகவும் பலவீனமாக இருக்கு. நான் சாதாரணமாக காத்துக்கே விழுந்து விடுவேன் என்று எனக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். அந்த காரணத்திற்காகத்தான் நீ வந்து என் மீது கூடு கட்டவா என்று கேட்கும் பொழுது நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னது. நீயாவது உன் குழந்தைகளோடு சந்தோஷமாக போய் வாழ் என்று அந்த சாய்ந்த மரம் சொல்லிவிட்டு சென்றது. என் குழந்தையே, இதிலிருந்து உனக்கு என்ன புரிகின்றது? ஒரு சில நிராகரிப்புகள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நடக்கும். அதனால் எல்லா விஷயங்களையும் நாம் சட்டென்று எதையும் எதிர்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கான வெற்றியை நீ முழுமையாக உறுதி செய்திருந்தால் அது போதும். உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றிருந்தால் போதும். இனி உன்னை தேடி வருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா? இது உனக்கு கதையாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிலருக்கு இதுதான் வாழ்க்கையாகவே இருக்கின்றது. ஒரு சிலர் இதையே தான் அவர்களின் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லது நடக்கும் பொழுது, ஒருவர் நல்லதற்காக ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்கின்ற மனநிலை உனக்கு இருக்குமானால், ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சற்று யோசித்து விட்டு அதை கடந்து செல்லலாம். இது சரியானதாக இருக்குமா இருக்காதா என்பதனை யோசித்து விட்டு அதனை நீ கடந்து செல்வது உனக்கு மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். என் குழந்தையே, உப்பும் உரிமையும்
இந்த இரண்டையும் அதிகமாக எடுத்தோமானால் உணவும் சரி, நல்ல உறவும் சரி, நிச்சயமாக அந்த இடத்தில் கசந்து போகும். உன்னுடைய எல்லை என்னவோ அதை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நின்றுதான் நீ எதையும் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியானதாக மாறும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு உண்மையானதாக மாறும். அதனால் எதையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். எதையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள முயற்சி செய். உன்னோடு எந்நாளும் நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகியினுடைய அன்பு உன்னை எந்த அளவிற்கு வழி நடத்தி செல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கலங்காது, எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை வருந்தாது. எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை மறந்து விடாதே. யாரும் இங்கே உன்னை எந்த சூழ்நிலையிலும் வருந்த வைக்க முடியாது. உன்னை சுற்றி வருகின்ற யாரும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கெடுதலையே நினைத்தாலும் அதை நீ நினைத்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயின் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றுமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நான் மேலும் மேலும் உன்னோடு நின்று உன்னை சந்தோஷப்படுத்த தயாராகிவிட்டேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உன்னுடைய தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. என் குழந்தையை, உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று எதிர்கொண்டு வெற்றி நடை போட்டு கொண்டே இரு. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும். என்றும் என்றென்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் நடக்கும். என் குழந்தையே, மன அழுத்தம் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. நீ எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து அந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையை, இனிமேலும் நீ எதற்கும் கலங்கி விடாது, எதற்கும் கண் கலங்கி நிற்காது. உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் உனக்கு உறுதியாக கொண்டு வந்து தந்திடுவேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறக்காதே. பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு தாயின் அரவணைப்போடு இந்த வெள்ளிக்கிழமை நம் வாழ்க்கையில் நிச்சயமாக ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா சொன்ன குட்டி கதை உனக்கு பிடித்திருந்தது என்றால் நிச்சயமாக எனக்கு இன்றைய பதிவில் அம்மா எனக்கு பிடித்தது என்று நீ சொல்ல வேண்டும். உன்னுடைய சிறுகதை எனக்கு பிடித்திருந்தது என்று நீ சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாயானால் அம்மா இன்னமும் பல கதைகளை உன் கண் முன்னால் நிறுத்துவேன். உனக்கு புரிதலை கொடுக்க நான் இதையும் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவாகவும் உன் வாழ்க்கையை மாற்றிவிட நான் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்துவேன் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு. இனி என்ன நடந்தாலும் இதில் எல்லாவற்றிலும் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நான் உறுதியாக கொடுப்பேன் என்பது உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும். உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய வெற்றியாக அது மாறட்டும். எந்நாளும் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கான வெற்றியின் நேரங்கள். இந்த தாயினுடைய அன்பு அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுதுகள் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் கடந்த வாழ்க்கை இன்று உனக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பெருமகிழ்ச்சியான வாழ்க்கை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.